இப்போ ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது காது இல்லாமல் யாரையும் படைக்கிறது இல்ல. ஒரு சிலருக்கு அது குறைபாடாக இருக்கிறது. நாம் மாற்றுத்திறனாளி என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு மனுஷர்கள் பேசுவது என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. கேட்காதனால நம்ம அவங்களை என்ன சொல்றோம்? காது கேளாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதாகமத்துல செவிடர்கள் அப்படின்னு இருக்கும். இவர்களுக்கு ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இவர்களுக்கு யார் பேசுறதும் என்ன செய்யல? கேட்கல. அதனாலதான் அவர்களுக்கு நாம் காது கேளாதவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி கர்த்தர் பேசுவது கேட்காதிருக்கிறது. கர்த்தர் பேசுவது கேட்காதிருக்கிறது. அப்படி கேட்காதிருக்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் ஆவிக்குரிய செவிடர்கள் என்று அர்த்தம். இவர்களோடு கர்த்தர் பேசுகிறார், இடைபடுகிறார். ஆனால் இவர்களுக்கு அது கேட்கவில்லை. திருச்சபைக்கும் இன்னைக்கு அதான் நிலைமை. சபையிலையும் கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு என்ன சபை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை சபையில இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சபைகள் பேசுறார், எல்லா இடத்துலையும் பேசுறார். வனாந்தரத்துல பேசுகிற ஆண்டவர் சபையில பேச மாட்டாரா? கண்டிப்பாக பேசுவார். ஆனால் கேட்கிற காது நமக்கு இருக்கிறதா? ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருக்கிறீங்க, உங்க மகட்டையோ மகன்கிட்டயோ வீட்டில் பேசிட்டே இருக்கீங்க. அவன் பாட்டுன்னு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டே இருக்கிறான். இப்போ அவன் சொல்றான், இப்போ நீங்க படின்றீங்க, அவன் விளையாடிட்டே இருக்கிறான். நீங்க என்ன கேட்குறீங்க? ஏண்டா நான் பேசுறது ஒன்று கேட்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அவன் என்ன சொல்றான்? கேட்குது, எல்லாம் கேட்குது, நீங்க பாட்டு பேசினே இருங்கம்பா. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்கிற காது என்பது எதை குறிக்கிறதுனா, கர்த்தர் பேசும்போது ரெஸ்பான்ஸ் பண்றது, அதுக்கு பதில் வர்றது, ரியாக்ஷன், அது இருந்தாதான் அது என்ன அர்த்தம்? கேட்கிற காது.